ஷப்படி காலையிலே வந்துட்டீங்களா? என்னக்கா சொல்லுங்க, என்ன விஷயம்? வேலை எல்லாம் முடிஞ்சதா? ஆமா, வேலை எல்லாம் முடிஞ்சது. அது சரி, நீ என்ன காலையில இப்படி மல்லாக்க படுத்து கிடக்க? ஒரு வேலை இல்லையா உனக்கு? எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்க்கா. வீட்லவே இருக்க ரொம்ப போர் அடிக்கி பாத்துக்கோங்க. அதுக்கு தான் எதனாச்சும் வேலைக்கு போலாமான்னு யோசிச்சுட்டே இருக்கேன். சின்ன பொண்ணு வேலைக்கு போறியா? என்ன வேலை? தெரியலக்கா, இப்பதான் யோசிக்கேன், என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன் சின்ன பொண்ணு, நாங்க தான் 100 நாள் வேலைக்கு போறோம்ல, நீயும் எங்க கூட வர வேண்டியதானே? ஆமா சின்ன பொண்ணு, வா, நல்ல ஜாலியா இருக்கும். நல்ல கதை அடிச்சுக்கிட்டே வேலை பார்க்கலாம். நேரம் போறதே தெரியாது சின்ன பொண்ணு. நீயும் வரியா? எங்க மாமியார் வேற என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. சரி வரேன்க்கா, இன்னைக்கு ஒரு நாள் வந்து பாக்க. என்ன சின்ன பொண்ணு, வாமா. நீயும் ஒரு 9 மணி போல கிளம்பிரு, சரியா? சாப்பிட எதனா எடுத்து வச்சுக்கோ, பசி எடுக்கும் பத்தியா? கொஞ்சம் எதனா சாப்பிட்டுக்கிட்டு வேலை பண்ணாதான் நல்லா இருக்கும். 9 மணிக்கா? சரி சரிக்கா வரேன். என்ன சரி, நான் போய் கிளம்ப போறேன். என்னத்த எங்க கிளம்பிட்டீங்க காலங்காத்தாலே? என்ன சின்ன பொண்ணு நீனே, போகும்போது இப்படிதான் எங்க போறீங்கன்னு கேப்பியா நீனே? என்ன பிள்ளைமா? இந்த கிளவிக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் எதனாச்சும் சொல்லிக்கிட்டே கிடக்கும். ஓ அது சரி, அப்ப எங்க இருந்து வருவீங்க? நான் எங்க இருந்து வந்தா உனக்கு என்ன சின்ன பொண்ணு? எங்கயோ போற, எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய போயிட்டு வரனே, உனக்கு என்ன பிரச்சனை? ஃப்ரெண்ட்ஸ் கூடயா? ஆமாமா, உன்னோட மாமியாரே அப்ப ஷீலா நிக்கல, அவங்க மாமியாரே, நாங்க 3 பேரும் தான் ஒரு இடத்துக்கு போறோம். எங்க போறீங்கன்னு மட்டும் கேட்றாதீங்க, சரியாடா? சிக்கா, எல்லா கிளவியும் சேர்ந்து எங்கேயும் போறாங்களாமே, எங்க போறாங்கன்னு தெரியல. ஆமா சின்ன பொண்ணு, எங்க அத்தை என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல பாரு. சரியான ஆளாதான் இருக்காங்க. சரி சரி, ரொம்ப நேரம் ஆகுது, நான் போயிட்டு வரேன். வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்க பிடிக்கல பாத்துக்கோங்க, அதுக்கு தான் போறேன். சின்ன பொண்ணு, உங்க அத்தைக்கு தானே பயந்தேன், இந்தா அவங்களே வெளியே போயிட்டாங்க. அவங்க கிட்ட சொல்லாமலே வந்துரு, வா டக்கு டக்குன்னு கிளம்பி போவோம். ஆமாக்கா, அவங்க கிட்ட சொல்லாமலே இருக்கிறது நல்லது. சொன்னா எதுக்கு போற, எப்ப வருவ, எம்மம்மா எவ்வளவு கேள்வி கேட்பாங்க, தேவையா இது நம்மளுக்கு? ஆனா அவங்க மட்டும் பாருங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல இப்படி போறேன்னு. ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி கதையை பாத்தீங்களா? சரி விடு, வீட்ல இந்த 2-3 பாத்திரம் கிடக்கு, அதெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு கிளம்பிட்டு வரோம்னா 9 மணிக்கு டான்னு வந்து டிப்போசிட் பண்ணி கிளம்பி இருக்கணும். லேட் பண்ண கோவம் வந்துரும், சொல்லிட்டேன். சரி 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 போங்கக்கா. சிறிது நேரத்துக்கு பிறகு, ஏய் சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு கிளம்பிட்டியா இல்லையா? நாங்க கிளம்பி வந்துட்டோம், சீக்கிரம் வாடி, நேரம் ஆயிட்டுனா அப்புறம் திட்டுவாங்க. இந்த வந்துட்டேன், வாங்க போவோம்க்கா. ஏய் சின்ன பொண்ணு, என்னது இது? தலையிலயும் கையிலயும் இவ்ளோ பெரிய தூக்கு சட்டி வச்சிருக்க, என்ன வச்சிருக்க அதுக்குள்ள? நீங்க தானே சொன்னீங்க சாப்பிடுறதுனாச்சும் எடுத்துட்டு வான்னு, அதுக்கு தான் கொஞ்சம் கஞ்சி இருந்தது பாத்துக்கோங்க, அதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேங்க. ஏன் என்ன ஆயிட்டு? ஏட்டி, கொஞ்சம் தான் எடுத்துட்டு வர சொன்னாங்க. நீ அங்க வேலை தானே பார்க்க போற, இல்ல நாங்க வேலை செய்யறத பார்த்துட்டு நீ உட்கார்ந்து சாப்பிட போறியா? இவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்க, ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு வந்தா என்னவா உனக்கு? அக்கா, பசிக்கும் போது அப்பப்ப சாப்பிடணும்ல, எவ்வளவு வேலை பார்க்க போறேன் நானு. பசியில என்னால இருக்க முடியாதும்மா. சரியா போச்சு போ. அதெல்லாம் சரி, என்ன நாங்க வச்சிருக்க மண் சட்டில நீ எடுத்துட்டு வரலையா? ஆஹா, அதெல்லாம் என்கிட்ட இல்லக்கா. உங்ககிட்ட இருக்கும்னு நினைச்சிட்டு நான் வந்துட்டேன். நான் இப்பதானே முத நேரம் வேலைக்கு வரேன், அப்ப எப்படி என்கிட்ட இருக்கும்? வீட்ல கிடக்கிறத அள்ளி போட்டு எடுத்துட்டு வர வேண்டியது சின்ன பொண்ணு. சரி பரவாயில்ல விடு, நாங்க நேத்து வச்சிட்டு வந்த பொருட்கள்லாம் அங்கேயே தான் இருக்கு. மண்வெட்டி கொஞ்சம் சட்டில அங்க இருக்கு, நீயும் அதை எடுத்து வேலை செஞ்சுக்கோ. வா போவோம், ஏச போறாங்க அப்புறம். ஆமாக்கா வாங்க போவோம், நேத்தே லேட் ஆயிட்டுன்னு திட்டிட்டு கிடந்தாங்க மேடம். நீங்க என்னக்கா, நான் ஸ்கூலுக்கே லேட்டா தான் போவேன், நீங்க இதுக்கு போய் பயந்துட்டு இருக்கீங்க? அமைதியா வா சின்ன பொண்ணு, டக்கு புக்குன்னு நட. டெய்லியும் நேரம் கழிச்சு வராங்க. எப்பவும் இதேதான் வேலை. டெய்லி எதனா ஒரு சாக்கு போக்கு சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன சாக்கு சொல்ல போறாங்கன்னு தெரியல, வரட்டும். இந்த விளங்காதவளா வந்திருக்கா. சே, மேடம் இருப்பாங்கன்னு நினைச்சல, நான் பொறுமையா வந்தேன். ஆமாட்டி நாலு முடி, இவன் கேள்வி மேல கேள்வி இல்ல கேப்பா. எப்பப்போ இவன்கிட்ட எப்படி இன்னைக்கு சமாளிச்சு உள்ள போறதுன்னு தெரியல. என்ன இங்கே நிக்கீங்க? யார் இவரு? இவரை பார்த்து ஏன் வாயை பொளந்துட்டு நிக்கீங்க? இட்டு சின்ன பொண்ணு, இவர்தான் இங்க இருக்க சாரு. நம்ம லேட்டா வரோமா இல்லையான்னு பாப்பாரு. எப்பயும் ஒரு மேடம் இருப்பாங்க பாத்துக்கோ, அவங்க ரொம்ப நல்ல மனுஷிட்டி. அவங்க இன்னைக்கு லீவு போல, இவர் வந்திருக்காரு. ஐயே, என்னத்த சொல்லிட்டு போகன்னு தெரியல. சரி வா பாப்போம். என்னக்கா ஸ்கூல் பிள்ளை மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? சின்ன பொண்ணு சும்மா இரு, இப்படிலாம் சொன்னாதான் அவரு மனசு இறங்கி நம்மள உள்ள விடுவாரு, ஏச மாட்டாருல டீ. சரி வா சின்ன பொண்ணு, வா போவோம். ஏமா கொஞ்சம் இருங்க. அதுல போவோம், என்ன சொல்ல போறான்னு தெரியல. என்ன சரி சொல்லுங்க. நான் பின்னாடி ஒருத்தவங்க நிக்காங்கல்ல, அவங்க புதுசா வேலைக்கு வந்திருக்காங்க பாத்துக்கோங்க. நாங்க
அதெல்லாம் சரிம்மா, மணி என்ன ஆகுது? ஐயா வாட்ச் இல்லையே சார். ஏத்தி சின்ன பொண்ணு போன் எடுத்துட்டு வந்திருப்பல்ல, என்ன மணின்னு பார்த்து சொல்லு சாருக்கு. மணி கேட்காரு பாரு. ஏம்மா இந்த நக்கல் பேச்சுக்கு ஒன்றும் உங்களுக்கு குறைச்சலே இல்லைம்மா. டெய்லி 1 மணி நேரம் லேட்டா வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அதுக்கு தான் மணி கேட்டேன் நான். நீங்க போன்ல பார்த்து சொல்லு, வாட்ச் இல்ல அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா சார், கொஞ்சம் லேட் ஆயிட்டு பாத்துக்கோங்க. எதுக்கு உங்களுக்கு லேட் ஆகுது? என்ன காரணம்? டெய்லி லேட்டா வரீங்க. ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, எப்படிம்மா உங்களால இப்படி இருக்க முடியுது? சிக்கா, நேத்து மேடம் கிட்ட சொன்னோம்ல, அதே இவர்கிட்டையும் சொல்லிட்டு அப்படியே ஓடிட வேண்டியதான். ஆமாட்டி இரு சொல்றேன். அது வந்து இன்னைக்கு வந்து ஐயோ இவங்க வேற உளறி தொழிறாங்க. அது ஒண்ணும் இல்ல பாருங்க, மீனாக்கா வீட்ல இன்னைக்கு அவங்க மாமியாரு பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டாங்க. டபக்கடின்னு ஒரு சவுண்ட், என்னடான்னு எல்லாரும் ஓடி போய் பார்க்கும். விழுந்து கலந்து பல்லு கிள்ளெல்லாம் தெரிச்சு போய் கிடக்கு. அப்புறம் என்னத்த பண்ண முடியும்? கடகடன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வரதுக்கு தான் இவ்வளவு நேரம் ஆயிட்டு. என்ன மீனாக்கா? ஆமா சார், என்னத்த பண்ண, எங்க மாமியார் தான் பாவம் வீட்ல அவங்கள போட்டுட்டு வேலைக்கு வரணுமேனு வந்திருக்கேன். இல்லனா நீங்க திட்டுவீங்கல்ல சார், அதுக்காகவே வந்திருக்கேன் பாருங்க. இது இவங்க அத்தை கிழவிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், ரெண்டா பொழந்துருவாங்க நம்ம மீனாக்காவை. எப்படி சரளமா போய் சொல்லுதுக்கு பாரு ரெண்டும். ஐயா உங்க மாமியார் பாவம்மா. இப்ப பரவாயில்லையாம்மா உடம்பு? ஆமாண்ணே, இப்ப பரவாயில்ல பாருங்க. கால் வர சுளுக்கிட்டுனாங்க, எண்ணெய் கிண்ணெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு வந்திருக்கேன். சரி வந்ததும் கத்திட்டேன், மன்னிச்சுக்கோங்கப்பா. சரி போங்க, வேலையை பாருங்க. என்ன நாளையில இருந்து சீக்கிரம் வந்துடணும். சப்பாடி எப்படியோ தப்பிச்சிடுங்க, வாங்க போவோம். ஏமா போய் வேலையை பாருங்கம்மா. எல்லாரும் வாய் பாக்குறதுக்கு அப்படியே வந்து நிப்பீங்களே. சப்பா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. தம்பி நீ கொஞ்சம் அமைதியாயிரு. என்னக்கா இது, எல்லா அத்தமார்களும் ஒரே இடத்துல இருக்காங்க, நம்மள இன்னைக்கு வெளுத்து வாங்க போறாங்க போங்க. எட்டி மீனா, என்ன சொன்ன நீனு? கீழே விழுந்து பல்லெல்லாம் உடைஞ்சிட்டா. பல்லு 32 பல்லும் இருக்கு, தெரியுதா இல்லையா? தெரியுது த, என்ன மன்னிச்சிருங்க த. மன்னிச்சிருங்களா? கீழே விழுந்து பல்ல உடைச்சிட்டேன்னா நீ எனக்கு என்ன போட்டு மசாஜ் பண்ணி விட்டியோ? ஓஹோ, நல்ல வாய்க்கு வந்தபடி எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கேன்ன. தம்பி அவளோட மாமியார் தான் நானு, பாத்துக்கோப்பா. அவ எப்படி போய் சொல்றானே, டெய்லி இப்படிதான் ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓஹோ, அப்ப எல்லாம் டெய்லி போய் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன நல்லா லேட்டா வந்துட்டு இதே வேலையா வச்சுட்டு இருக்கீங்க போல. அடுத்த அத்தை நம்ம கிட்ட வராங்க. ஐயோ சின்ன பொண்ணு, சோத்து மூட்டை, இன்னும் தலையில கொஞ்சம் பெருசா வேற என்னத்தையாச்சும் பாத்திரத்தை தூக்கி வச்சுட்டு வர வேண்டியதானே? அது ஃபுல்லா சோறு தானே இருக்கு. என்ன கேட்காம நீ எப்படி இந்த வேலைக்கு வந்த? ஒரு வார்த்தை சொன்னியா நீனு? அது வந்துட்ட, சும்மா இப்படி நடந்து போயிட்டு இருந்தேன், அப்படி தெரியாம வழி தவறி வந்துட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. நல்ல கதை விடுனா நீனு. இன்னும் இந்த வேலைக்கு வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லல. என்ன நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு வந்திருக்கீங்க. எல்லாரும் என்ன நினைப்பாங்க? வீட்ல நானும் சோறு போடல, நீங்க சம்பாதிச்சு சாப்பிடுற அளவுக்கு இருக்கிறீங்கன்னு தானே நினைப்பாங்க. எதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்றீங்களோ? இங்க பாரு, தேவையில்லாம நீ என்கிட்ட கத்திட்டு இருக்காத. நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? சாய் எல்லாரும் நிறுத்துங்கம்மா. ரொம்ப அழகு. வேலை பார்க்க வந்த இடத்துல இப்படி 2 நின்னு சண்டை போட்டு தொலைகிறீங்க. வீட்டுலதான் சண்டை போடுறீங்கன்னு பார்த்தா இங்கேயும் வந்து சண்டை. சரி வேற எங்கேயாச்சும் சண்டையை போடுங்க. இடத்த காலி பண்ணுங்க எல்லாரும். இரு, உனக்கு வீட்ல வந்து வச்சுக்கிறேன். ஏக்கா வாங்க, முறைச்சு பார்த்தது போதும், வேலையை பாப்போம். இனிமே லேட்டா வந்துட்டு இந்த மாதிரி எதனா சொல்லிட்டு இருங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு. இனிமே லேட்டாவும் வரக்கூடாது, இப்பவே சொல்லிட்டா. இன்னைக்குதான் லாஸ்ட். ஏக்கா என்னக்கா இது, முத நாளே ரொம்ப அழகா இருக்கு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு, வா நல்லாதான் இருக்கு வேலை, போய் பாப்போம். உங்க அத்தைய பத்தியா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறோம் நம்ம கிட்ட பந்தாவா சொல்லிட்டு இங்க வந்திருக்காங்க. ஆமாக்கா சரியான ஆளுதான். நான் வேற சொல்லாமலே வந்துட்டேன். வீட்டுல வந்து இன்னைக்கு என்ன ரைட் விட போறாங்களோ தெரியல.